ஹலோ செல்லா, மாமா ஒரு சேசிங்ல இருக்கேம்மா. நான் அப்பவுமே கூப்பிடுறேன். டேய் காசு தரையா? டேய் இங்க இருக்காங்க, எல்லாம் வாங்க. மாப்பிள, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாப்பிள. யார் பண்ற நல்லா இல்ல? நீங்க பண்றதே சுத்தமா நல்லா இல்ல. டேய் சம்பந்தி மாமாவோட பக்கம் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? என்னமா சம்பந்தி, கல்யாணம் இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்ணை பிரிச்சு கூட்டு போறாரு. சாமி ஆடி மாசம் சாமி, 30 நாள் நான் தனியா இருக்க முடியாது உன்னால. 30 நாளா? என் பொண்டாட்டி விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிச்சுக்க மாட்டேன். முடியும். என்ன சம்பந்தி பண்ண? மாப்பிள வீட்டுல போய் பேசிக்கலாம், உங்களை பிரிக்க மாட்டேன். வாங்க வீட்டுல போய் பேசிக்கிடுவோம். சத்தியமா பிரிக்க மாட்டீங்கல்ல? சத்தியா? சத்தியமா மாப்பிள? சத்தியமா. ஆடி வெள்ளி வேற சாமிக்கு படையல் போடணும். ஐயோ அம்மா, ஐயோ என்னாச்சு? என்னடி பண்ணி வச்சிருக்க? வீடு சன்னியா இருக்கு. இன்னைக்கு ஆடி வெள்ளித்த அந்த வீடுல கிளீன் பண்ணிருக்கேன். நம்ம சாமி வேற கும்பிடுத்த. நீங்க இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாதீங்க, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அப்படியே எந்திரிக்க உட்காருங்க. ஐயோ அம்மா அம்மா தண்ணி மட்டும் அம்மா. ஐயோ என்னத்த இப்படி பேசுறீங்க? ஆடி வெள்ளி விரதம் இருக்கும் இல்லன்னா தெய்வ குத்தம் ஆயிருத்த. முடியலடி அத்தை, எல்லாம் முடியும் த. ஆத்தால மனசுல நினைச்சிட்டு சாமி பாட்டு பாடிட்டே இருங்க. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். தட்டிட்டே பாருங்க. அகிலம் எல்லாம் முன்னாச்சு. ஐயோ அம்மா. ரேஷ்மா, அம்மாடி ரேஷ்மா. ஐயோ அகிலம் எல்லாம் முன்னாச்சு, அம்மா உந்தன் மரலாச்சு. அகிலம் எல்லாம் முன்னாச்சு, அம்மா உந்தன் நல்லாச்சு. அத்தை அத்தை, இந்தாங்க தண்ணி குடிங்க. ஏண்டி விரதம் சொன்ன, நீ மட்டும் எப்படி இப்படி ஆக்டிவா இருக்க? அத்தை, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் அத்தை விரதம் இருக்கணும், நான் இல்ல. நான் காலையிலே சாப்பிட்டேன். ஐயோ அத்தை. ஆடி மாசம் வந்தாலே ஒரே பாட்டு சத்தம், ஃபுல் வைப் தான். என்னடா? ஆமா மச்சான், என்ன ஒண்ணு கூட்டம் தான் பயங்கரமா இருக்கு. இந்த சும்மாவா? ஆடி மாசம் அம்மன் கூழ குடிக்க எவ்வளவு நல்லது தெரியுமா? அந்த கூழ குடிச்சா அவ்வளவு பயன்றா. ஏய் மூடு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓசியில கிடைக்குங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்க போட்டாலாங்க. ஏய் தம்பி, கோயில் என்ன பேச்சு? கொஞ்சம் கூட அறி. சாந்தி சாந்தி சாந்தி. தம்பி, கோயில்ல வந்து தப்பா பேசிருக்கீங்க, ஆத்தாவோட கோவத்துக்கு ஆளாயிருக்கீங்க. அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து பண்ணுங்க. இல்லாட்டினா நைட்ல கனவுல வந்து சூலாயத்தை வச்சு அம்மா குத்துவா. என்னடா ஆன்ட்டிக்கு இப்படி அவாஸ் கொடுக்குறாள்? இந்த சும்மாவா மாப்பிள? என்ன குத்த போதும் ஆத்தா, வேண்டிக்க வேண்டிக்க. செல்லாத்தா சொல்ல மாரியாத்தா, இந்த சிந்தையில் வந்து அழகிடாரி சொல்லாத்தா சொல்லாத்தா. மாதாயே கருமாரி அருள் புரியாயே. அருவட்டவளே, எவ்வளவு கால் கடுக்கு நின்று கூழ வாங்கி குடிச்சிட்டு இருக்க? தட்டி விட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏதோ தெரியாதனமா தட்டி விட்ட, அதுக்கே பஜாரி மாதிரி கத்துற. யாரு நீ பஜாரி? நீதான் நான் பஜாரியா? ஆமா பஜாரி, உங்க அம்மா பஜாரி, ஊரே பஜாரிடி. எங்க குடும்பம் ஆடி பஜாரி, உங்க குடும்பம் தாண்டி பஜாரி. நீ வேண்டி அடிச்சு போட மாத்துக்க. தேவையாம பேசிட்டு கொடை தண்ணி குழாயில சண்டை போற மாதிரி கூழுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. இதுக்கு பேர் பக்தியா? இதுக்கு பேர் பக்தியா? இந்த பக்திக்கு ஆத்தா என் கண்ணை குத்த நைட்டு. கார்த்தி, அம்மாவுக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மத்தல கொண்டு வா. ஓட்ட போட்ட மூங்கில் அதில் பாட்டு பாட தோணும், பின்ன ஓட்ட போடணும். கார்த்தி, அந்த எண்ணெய் எடு. என்னை விட்டு நீ போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், சத்தியமா. என்னடா ஆடி மாசத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு தர போயிருக்கா? என்னமோ வீட்டு கிரகத்துக்கே போறாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, அவளை பிரிஞ்சனால இருக்க முடியலம்மா. தனியா இருக்க முடியலையா? 3 மாசம் தான்டா அவளை தெரியும். 30 வருஷமா தனியா தானே இருந்த.
என்ன உனக்கு லவ்மா லவ். எது லவ்வா? ஸ்கூலுக்கு போகும்போது திவ்யா, காலேஜ் படிக்கும்போது கமலா, வேலைக்கு போகும்போது சுலோக்ஷனா, இவளுக்கு சேர்ந்து குத்துனாளுகள்ல. பாவம் போனா போது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ஓவரா ஃபீல் பண்ற. குத்திக்கிட்டு இருக்கிறதா இரு, இல்லன்னு வச்சுக்க அவளையும் வெட்டி விட்டு கடைசி வரைக்கும் நீ சாமியார் ஆக்கிடுவேன். என்னை தாளாட்ட வருவாளோ. வாங்க மாப்ள, வாமா. வணக்கம். மாப்ள எடுத்துருங்க. மடி நீங்க எடுத்துக்கோ. சரிம்மா. செல்வி கடைக்கு போய் மட்டன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க மாப்பிள்ளைக்கு சிக்கன் தான் பிடிக்கும், அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க. சரி சாப்பிடுங்க மாப்பிள்ள, வந்துடுறேன். காஃபி வச்சுட்டு வரேன். எனக்கு என்ன பிடிக்கணும் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்க அம்மா. நீங்க சாப்பிடுங்க. இருக்கு. சரி மாப்பிள்ள, டைம் ஆச்சு, கிளம்புவோமா? ஆமாம்மா, நல்லா ஞாபகப்படுத்துங்க. சரியா? ஆமாம்மா, உங்க பெரிய காக்கு ஆபரேஷன் நீங்களே இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. நல்லா இருக்காங்களா? சரி சரி. மாமா, இது மாடு ஒண்ணு சனையா இருந்துச்சு, குட்டி போட்டுச்சா இல்லையா? மாப்பிள்ள, உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன பிளான் பண்ணாலும் நான் என் மகளை பார்க்க வர மாட்டேன். நடக்க. சரி மாமா, என் பொண்டாட்ட சொல்லிட்டு வரேன். ரேஷ்மா, நான் என்ன சொல்ல விட மாட்டேன் மாப்பிள்ள, என் மகளை பார்க்க. நான் போயிட்டு வரேம்மா. போன் பண்ணு. ஆடி மாசம் 1 மாசம் புரிஞ்சிருக்கணும். பாத்துரு. என்ன நம்பிட்டு உன்னை விட்டுருவேன் நானு. ஐயோ அறிவுக்கு தப்பு. அங்க பாரு. ஐயோ வேற ஒண்ணாச்சு. டேய் டேய், ஏன் முன்னாடி இவரை கூட்டு போற? ஆடி மாசம் இளஞ்சிட்டுகள் மட்டும் தான் பிரிஞ்சிருக்கணுமா? நீங்க ரெண்டும் ஒன்னா இருந்து என்னையா பண்ண போறீங்க? ஆடி மாசம் என் பொண்டாட்டி மட்டும் பிரிச்சு உங்க வீட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டல, அத்த உன் பொண்டாட்டி கூட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட போறேன். ஏறுங்க அத்தை. ஏன் முன்னாடி கூட்டு போறானு? ஏங்க பாய். ஏர் உம்மாவா உம்மா. நான் வரட்டா மாமா. ஐயோ முன்னாடி. வா பாப்பா. வாண்டாட்டி நண்டாட்டி. சரி மாப்ள, தூங்குவோமா? சரி மாமா, போய் தூங்க. மாப்ள என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? ஆடி மாசம் மாப்ள, உன்ன சேர்ந்து தூங்குறேன்றீங்க மாப்ள. ஆமா போமா, அப்பே வாங்க மாதிரி. மாப்ள நீங்க தூங்குங்க. ஆடி மாசம்னா ஒன்னா இருக்க கூடாதா? பாருங்க வரேன். அத்தை கொரட்டை சவுண்டு கேட்குது, தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு தெரியும்டா. அதனால என் மகளையும் என் பேத்தி அங்க படுக்க போட்டிருக்கேன். மாப்ள எங்க அம்மா வேற மாதிரி, கொஞ்சம் அமைதியா படுங்க. ஏய் நீ எங்க நீங்க? பாவம்மா. படுறா, நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன், உன்னை நம்ப முடியாது. படுறா பொத்திக்கிட்டு, ஆளும் மண்டையும் பாரு. என்னத்தப்ப ஆடி மாசம்னா 25 வருஷமா தனியா தான் இருந்தேன். இதோ இவன் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே வெளிச்சமாச்சுத்த. இப்ப திரும்பி என்னை இருட்டுல போக சொன்னா எப்படித்த என்னத்த பண்ணுவேன்? கண்ணு தெரியாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்ணு தெரியலனா பரவாயில்லத்த. ஆனா கொஞ்ச நாள் மட்டும் அந்த பார்வையை கொடுத்துட்டு திடீர்னு அந்த கண்ணை புடுங்கனா கொடுமைத்த. அந்த கொடுமையெல்லாம் என்னால தாங்க முடியாதுத்த. இப்ப என்னத்த, நான் போகணும், அவ்வளவுதானே? சொல்லுங்க. உட்காருங்க உட்காருங்க மாப்ள. உங்க வலி என்னங்கிறது எனக்கு தெரியுது மாப்ள. நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது மாப்ள. இந்த சாங்கியம் சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். உங்க வழியெல்லாம் பார்க்கும்போது விடுங்க மாப்ள, நீங்க இங்கே இருங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என் பிள்ளைய பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பக்கத்துல கூட உட்கார கூடாது. அம்மா அப்ப நான் மாமா கூட பேசலாம்மா?
நீ பேசுறிய கட்டி தங்கம். ஏங்க நானும் மார்க்கெட் வரேங்க. நீ ஏறடி தங்கம். ஏண்டி ஆடி மாசம் அதுமா மாப்பிள்ள கூட போய்கிட்டு இருக்க புடி உள்ள. விவரங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. மா அப்ப நான் போலாமா மாமா கூட? போயிட்டு வா சாமி. நீ போயிட்டு வா மாப்பிள்ள. இல்ல சுதாமா கூட்டு போயிட்டு வாங்க. ஏறுமா. போலாம் மாமா. மெதுவா மெதுவா. ஏண்டி என்னடி ஆடி மாசம் அதுமா ஒன்னாவே இருக்கீங்க? இல்லம்மா இவர்தான் ஹெல்ப் பண்றோன்னு வந்தாரு. என்ன மாப்பிள்ள? வெள்ளத்தை ஒத்தாசிக்கு. ஏய் புடி போடி. மா நான் போய் சமைக்கட்டுமா? போடா நீ போய் சம. போடா. அத்தை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? மாப்பிள்ள இதெல்லாம் கேட்கணுமா? நீ ஹெல்ப் பண்ணுங்க மாப்பிள்ள. ஓகே அத்தை. மாமா 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 வரலமா. என்ன? ஏய் கூப்பிடு வா புசி. சாமி எதுக்கு தங்க அழுகுற? அம்மா வயசு 30 ஆச்சுமா. பாக்கதாமா இப்படி இருக்க. வயசானா 30 ஆச்சு. இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட செட் ஆகலம்மா. சாமி உனக்குன்னு ஒரு தேவதை பிறந்திருப்பாடா. எங்கம்மா முடியெல்லாம் நரைச்சு போய் டை அடிச்சு சுத்திட்டு இருக்க. எது பொண்ணு கிடைச்சிருச்சா? நாளைக்கு பார்க்க போலாமா? தரகரே வர புதன்கிழமை போய்க்கலாமா? சரி தரகரே சரி தரகரே. ஆமா 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 நாளைக்கே போலாம்லம்மா. இப்படி எவ பொண்ணு பார்க்க போக கண்ணெல்லாம் வர ஆளுதாவது கருவாலைய விழுந்து கிடக்கு. நீ என்ன பண்ற? ஃபேஷியல் பண்ற, மசாஜ் பண்ற. உன்னுடைய பியூட்டியை 2 சுத்து டெவலப் பண்ணி நம்ம ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் வருவார்ல அந்த மாதிரி போய் பொண்ணு பாக்குறோம். பொண்ணு கிடைச்சாலும் புதையும் கிடைக்காதும்பாங்க. உனக்கு 2 சேர்ந்து கிடைக்குது. நமக்கு பொண்ணு துள்ளி ஓடும் மீன தூண்டில் போடும். டைம் ஆச்சுன்னு கிளம்ப உட்காந்துட்டு இருக்க. சாமி ஒரு நிமிஷம் உட்கார். என்னமோ உட்கார சொல்லிட்டு. ஐயோ இப்பதான் பொண்ணு வீட்டுல இருந்து போன் போட்டாங்க. அப்படியா? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஒன்னும் பிரச்சனை, நம்ம போய் வாங்கிட்டு போய்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. ஆடி பிறந்துருச்சுல்ல. சரி ஆடி பிறந்துட்டா பொண்ணு காமிக்க மாட்டாங்க. என்னமா சொல்ற? ஆமா அடுத்த மாசம் பார்க்க வச்சு விட்டாங்க. அடுத்த மாசமா? 1 மாசம் தானடா. இப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். ஒரு மாசம் கழிச்சு பார்க்க போறோம். அதுக்குள்ள அவளுக்கு வேற யாராச்சும் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா